வணக்கம் சென்டம் மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். டெய்லியும் சென்டம் மேப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறது டிசம்பர் 17. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனுவல் பிளானர் வெளியிட்டாச்சு. இன்னும் 265 நாள் தான் இருக்குது குரூப் 1க்கு. அக்டோபர் மாதத்தில் குரூப் 1 எக்ஸாம் வருது. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் செப்டம்பர் 6 குரூப் 1 எக்ஸாம், அக்டோபரில் குரூப் 2 எக்ஸாம், அதுக்கப்புறம் டிசம்பரில் குரூப் 4 எக்ஸாம் வருது. ஸோ டெஸ்ட் பேச்சஸ் அண்ட் ஆன்லைன் பேச்சஸ்லாம் இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து சென்டம் மேப்பில் கட் பண்ண போகிறோம். ஸோ கீழே தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிங்க, என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க. ப்ரிப்பரேஷனை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம ரிவிஷனுக்கு தான் போகணும், ஓகேவா? அதுக்கு முன்னாடி வித்தின் 7 மந்த்தில் எல்லா டாப்பிக்குமே கிளியர் பண்ணி டெஸ்ட் பேட்சும் வச்சுருவோம். ஓகே, வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். டிசம்பர் 17 மத்திய அரசு இது கோப்ரா நீர்த்தேக்கத்தை எந்த மாநிலம் முதல் ராம்சார் தலமாக அறிவித்திருக்கு? கோப்ரானா அந்த கோப்ரா இல்ல, ஓகேவா? கோப்ரா இந்த பேர்ல சொல்லணும். கோப்ரானா நாகம் இருக்கு இல்லைங்களா, கிங் கோப்ராங்கிற மாதிரி. கோப்ரானா பாம்பை சொல்றது, இது அப்படி இல்லை. கோப்ரா KOPRA எங்கன்னா சத்தீஸ்கர்ல முதல் ராம்சார் தலமா. இது வந்து எத்தனாவது ராம்சார் தலமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 95, ஓகேவா? இத்தனாவது ராம்சார் தலமா இருக்கு. ஏன்னா சத்தீஸ்கர்ல ரிச் இன் பயோடைவர்சிட்டி, பல்முகத்தன்மை உள்ள பல்லுயிர் பெருக்கத்தையும் அங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கோப்ரா நீர்த்தேக்கத்தை சத்தீஸ்கர் முதல் ராம்சார் தலமாக அறிவிச்சிருக்காங்க, ஓகேவா? இப்போதைக்கு கோப்ரா ரிசர்வர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலாஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட். கோப்ரா நீர்த்தேக்கம் எங்க இருக்கு? பிலாஸ்பூர் மாவட்டத்துல இருக்கு, சத்தீஸ்கர்ல. இப்போதைக்கு இதோட சீஃப் மினிஸ்டர் விஷ்ணு தியோ சாய் அப்படி அவர் தான் வந்து ரிச் பயோடைவர்சிட்டியா இதை மாற்றணும். ஹேபிடேட்ஸ் நிறைய, தங்கும் இடம், வாழ்வும் இடம், ஸோ பறவைகளுக்காக இருக்கட்டும், வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரிச் அண்ட் பயோடைவர்சிட்டியா மாற்றணும், பல்லுயிர் தன்மையா மாற்றணும் அப்படிங்கிறதா அவரோட மெயின் நோக்கமே. இந்த நீர்த்தேக்கம் வந்து இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கியது, ஓகேவா? பிராந்திய நீர் வளங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இது. ஸோ இதுல சத்தீஸ்கரோட அஞ்சார் விஷன் 2044 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கோப்ரா நீர்த்தேக்கம் அஞ்சார் விஷன் 2047 இது ஒத்து போகுது. என்னன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் 20 நீர்த்தேக்க ஈரநிலங்களுக்கு ராம்சார் அந்தஸ்து பெறுவதை நோக்கமாக கொண்டுதான் சத்தீஸ்கர் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து தமிழ்நாட்டு பத்தின நியூஸ் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு வைஸ் பிரசிடண்டா இருக்குது நம்ம தமிழ் தான். பேரரசர் பெரும்படகு முத்திரையர், ஓகேவா? பேரரசர் பெரும்படகு முத்திரையர் 2ஆம் ஸ்வர்ணமாறனின் நினைவாக அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைஸ் பிரசிடண்டா யார் இருக்காங்க அப்படின்னா CP ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஓகே, CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழுக்கு நிறைய தொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறது துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், ஓகேவா? துணை ஜனாதிபதி. பேரரசு பெரும்படகு முத்திரையருங்கிறவரு பெரும்படகு முத்திரையர் 2ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்ணமாறன் அவர் பேரு. சொர்ணமாறனை கௌரவிக்கும் வகையில தான் இந்த போஸ்டல் ஸ்டாம்பு வெளியிட்டிருக்காங்க, அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, வேரியஸ் இனிஷியேட்டிவ் இன்க்ளூடிங் காஷி தமிழ் சங்கத்துல கூட இதை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரும்படகு முத்திரையருங்கிறது மோஸ்ட் ஃபேமஸா நல்ல பிரசித்தி பெற்றவர் இங்க அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன் தமிழ்நாட்டில் ஒரு கூட தகுந்த அளவுல உள்ள பெரிய மன்னர் அவரு. அடுத்து லியோனல் மெஸ்ஸி, நல்ல நியூஸ்லாம் பார்த்துருப்போம். கல்கத்தா போனதுனால என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, சுனில் சேத்ரிக்கு எந்த அளவுக்கு கௌரவம் நடந்தது. ஸோ அரசியல் தலைவர்கள், பெரும் செலிபிரிட்டிஸ்லாம் இவரை சூழ்ந்துக்கிட்டு டென்ஷனான மக்கள்லாம் டென்ஷன் ஆகி அந்த ஸ்டேடியத்தை தும்சமானதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுல மகாராஷ்டிராவில் என்ன இவர் அழைச்சப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாநில அளவிலான முயற்சியான மகாதேவ் திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகாதேவ் திட்டம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் மகாதேவ்ங்கிறது ஸ்போர்ட்ஸ், ஓகேவா? என்னன்னா 14 டிசம்பர் ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க, ப்ராஜெக்ட் மகாதேவ். யார் வந்து இதை லான்ச் பண்ணது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் மும்பை. ஓகே,
முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில இந்த முயற்சி தொடங்கப்பட்டிருக்கு. மும்பையில உள்ள வான்கடே மைதானத்துல உலகளாவிய கால்பந்து ஜம்பவனான லியோனல் மெஸ்ஸி, அவர் அர்ஜென்டினாவை சேர்ந்தவர், 2022 கோப்பையை ஃபிஃபா வேர்ல்டு கோப்பையை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. ஸோ இதை கௌரவிக்கும் வகையில தான் அங்க கல்கத்தால அவருக்குன்னு சொல்லிட்டு 70 அடியில செலவு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி பாரத் ரத்னா சச்சின் டெண்டுல்கர் மற்றும் இந்திய கால்பந்து வீரர் சுனில் சைத்ரி இவங்க எல்லாமே இதுல கலந்துக்கிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா இன்ஸ்டிடியூஷன் ஸ்போர்ட்ஸ், மகாராஷ்டிரோட இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மித்ரா, வில்லேஜ் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபவுண்டேஷன், விஎஸ்டிஎஃப், அப்புறம் சிட்கோ, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ல பார்ட்னர்ஷிப்பா இருக்கிறாங்க. ஸோ அதில் தான் இதில் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் இது நமக்கு இரலவெண்டான டாபிக் தான். பாஜக உத்தரப்பிரதேச பிரிவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்கஜ் சௌத்ரி அவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2025 FIA ஐரோப்பிய ரேலி சாம்பியன்ஷிப் அணி, ஐரோப்பிய ரேலி சாம்பியன்ஷிப் அணி பட்டத்தை வென்றுள்ளது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டீம் வந்து MRF டயர்ஸ் டீம் தான். ஓகே. MRF டயர் டீம்ஸ் இதுல வின் பண்ணியிருக்கிறாங்க, சாம்பியன்ஷிப் பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ MRF டயர்ஸ் அணி 2025 FIA ஐரோப்பிய ரேலி சாம்பியன்ஷிப் அணி பட்டத்தை MRF டயர்ஸ் அணி பெற்றிருக்கு. FIA விருது விழாவில் இந்த அணிக்கு அதிகாரப்பூர்வமாக பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. எப்படின்னா 2025. ஸோ அடுத்தது 2025 ஆண்டுக்கான கேட்டகரியில 1DV கபூர் ஃபவுண்டேஷன் எனர்ஜி இன்னோவேஷன் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? அதாவது கேட்டகரி 1DV கபூர் அறக்கட்டளை எரிசக்தி கண்டுபிடிப்பை விருது வென்றவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் அச்சு சந்திரன். ஓகேவா? டாக்டர் அச்சு சந்திரன்கிறவரு இந்த பட்டத்தை வாங்கியிருக்கிறாரு. ஸோ டாக்டர் அச்சு சந்திரன்கிறவரு முதல் டிவி கபூர் அறக்கட்டளை எரிசக்தி கண்டுபிடிப்புனால விருது வாங்குறது இவர் தான் முதல்ல. டிசம்பர் 12, 2022 இந்த புதுதில்லியில இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்துருக்காங்க, அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகராகவும் இவரு அஜய்குமார் ஷூட் இதுல கலந்துக்கிட்டாரு. அப்புறம் முன்னாள் மத்திய அமைச்சர் DV கபூர் அறக்கட்டளையின் பேர்ல தான் இந்த சமிட் நடந்துச்சு. ஓகேவா? அடுத்து டிசம்பர் 2025 எந்த நாட்டின் புதிய ஜனாதிபதியாக ஜோஸ் ஆண்டோனியோ காஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா சில்லி நாட்டோட பிரசிடண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஓகேவா? சில்லி நாட்டோட ஜோஸ் ஆண்டோனியோ காஸ்ட் இவரை எலெக்ட் பண்ணி நியூ பிரசிடண்டா சில்லி நாட்டோட பிரசிடண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. புதிய ஜனாதிபதியாக ஜோஸ் ஆண்டோனியோ தான் இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர், ரன் ஆஃப் எலெக்ஷன் அகேன்ஸ்ட் லெப்டிஸ்ட் ரைவல் ஜெனட் ஜேரா அப்படிங்கிறவரை எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறாரு. அவரு வந்து கிரைம், மைக்ரேஷன், அப்புறம் எக்கனாமிக் ஸ்டாக்னேஷனால அவரு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு. ஓகே. சில்லியோட ஃபேக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைநகரம் சாண்டியாகோ, அதிகாரப்பூர்வ மொழி ஸ்பானிஷ், ஜனாதிபதி கேப்ரியல் போரிக்கு, கண்டம் வந்து தென் அமெரிக்கா. ஓகே. ஸோ சில்லி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு. ஸோ இதான் உருகுவே, பராகுவே, பொலிவியா, அர்ஜென்டினா இங்கே தான் இருக்கு, பிரேசில் இங்கே தான் இருக்கு. ஸோ இது மேலே தான் இருக்கு. இதெல்லாம் மேப்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டெத் வேலி தேசிய பூங்கா எங்க இருக்கு, எந்த நாட்டில் அமைஞ்சிருக்குன்னா அமெரிக்கால. இங்கதான் என்ன ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா ரொம்ப வார்மான பிளேஸ், அதாவது ஹாட்டஸ்ட் பிளேஸா இது இருக்கு. இங்க ரீசெண்டா எதுக்கு இந்த நியூஸ்ல வந்திருக்குன்னா இங்க மழை பெஞ்சிருக்கு, அதனாலதான். ஸோ ரெக்கார்ட் பிரேக்கிங் ரெயின்ஸ் இங்க தான் நடந்திருக்கு. ஏன்ஷியன்ட் லேக் இன் டெத் வேலி நேஷனல் பார்க், காணாமல் போன டெத் வேலி தேசிய பூங்காவில் உள்ள ஒரு பழங்கால ஏரி மீண்டும் தோன்றி இருக்கு. ஓகேவா? பெய்ஞ்ச மழையினால. டெத் வேலி தேசிய பூங்கா அமெரிக்காவில் தென்கிழக்கு கலிபோர்னியாவில் அமைஞ்சிருக்கு. இங்கதான் வந்து ரொம்ப வார்மஸ்ட் பிளேஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னன்னா ஹையஸ்ட் டெம்பரேச்சர். ஓகேவா? ஹையஸ்ட் டெம்பரேச்சர். அது மட்டும் இல்லாம இந்த யூஎஸ் இந்த ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க, மேஜர் பிளாக் ஃபால்டட் மவுண்டன்ஸ்லாம் இங்கதான் இருக்கு. ஓகே.
ஸோ இது இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்ததுனால இது நம்ம இடம்பெற்றிருக்கு. அப்புறம் குடிமக்கள் நலத்திட்ட தகவல்களை எளிதாக அணுகுவதற்கு மேரி யோஜனா போர்ட்டலை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உத்தரகாண்ட். ஓகேவா, மேரி யோஜனா திட்டத்தை எந்த மாநில அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் இந்த ஸ்கீமை வெளியிட்டிருக்காங்க. மேரி யோஜனா போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை உத்தரகாண்ட் சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தமி அவர் தான் இதை வெளியிட்டிருக்கிறாரு. 2025 உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நலன்புரி திட்டம் தகவல்களை குடிமக்களுக்கு எளிதாக கிடைக்கிறதுக்காக இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த போர்ட்டல் எதை பத்தின நியூஸ் இருக்குன்னா டிஜிட்டல் கவர்னன்ஸும் அப்புறம் டிபிடி பேஸ்டு பெனிஃபிட்ஸும் சிட்டிசன் அவேர்னஸும் லோக்கல் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்ஸும் கொடுக்கறதா இந்த போர்ட்டலோட முழு எய்மே. ஓகே, அதுக்கப்புறம் இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தோட முதல் பெண் பிரசிடென்ட் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து சங்கீத பருவா பிஷோரோட்டி அப்படிங்கிறது சங்கீத பருவா பிஷாரோட்டி. ஓகேவா, பிஷாரோட்டி இவங்கள தான் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உமன் பிரசிடென்ட் ஆஃப் பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியால முதல்ல பிரசிடென்ட் ஆயிருக்கிறாங்க ஒரு பெண் பத்திரிகையாளர். மூத்த பத்திரிகையாளர் சங்கீதா பருவா பிஷரோட்டி டிசம்பர் 16, 2022 இந்தியாவின் பத்திரிகை மன்றத்தோட முதல் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி அப்சல் இமாம் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் ஜதின் காந்தி துணைத் தலைவராகவும் அதித் ராஜ்புத் பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய திவாஸ் அப்படின்னா இது என்னன்னா இந்தோ பாகிஸ்தான் வார் ஏற்பட்டுச்சு இல்லையா 1971, அதை நினைவு கூறும் வகையில தான் விஜய் திவாஸ் எவ்ரி டிசம்பர் 16 இதை நம்ம கொண்டாடுறோம். ஸோ இதுதான் விஜய் திவாஸ் 2025 தேதியில என்ன கொண்டாடுறோம்னா இந்த இந்தோ பாகிஸ்தான் வார் இருக்கு இல்லைங்களா அதை நினைவு கூற வகையில தான் டிசம்பர் 16 வெற்றி நாள். இதை வேற என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா விஜய் தியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைப்பாங்க. 2025 ஆண்டுல 1971 இந்திய பாகிஸ்தான் போரில பாகிஸ்தானை இந்தியா வென்றதை நினைவு கூறும் வகையில தான் இது நம்ம கொண்டாடுறோம். ஓகே, இது டிசம்பர் மாதம் முக்கியமான டேஸ்லாம். லாஸ்டா நம்ம பார்த்தது டிசம்பர் 14 தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் கொண்டாடிருக்கோம். அடுத்து லாஸ்ட் சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் உள்ள NH-45 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா NH-45 இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பு சாலையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான். ஸோ வனவிலங்கு வைல்ட் லைஃப் இந்த ரோடு இதேமாரி பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது எதுக்காகன்னா இங்கே வந்தால் வனவிலங்குகள் கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணுற வகையில் தான் இந்த மாதிரி ரோடெலாம் அமைக்கிறது. எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேஷ்லையும் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மத்திய பிரதேசத்தில் முதல்ல NH-45 இந்தியாவின் முதல் வனவிலங்கு ரோடுன்னு சொல்லலாம் வனவிலங்கு பாதுகாப்பான நெடுஞ்சாலையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான். ஸோ இப்போல்லாம் பல இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரோட் கிராசிங் நடக்குது அப்படிங்கிறதுக்காக சப்வேஸ்லாம் வச்சுருக்காங்க, பிரிட்ஜஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதேமாரி ரோட்ல டிஃப்ரென்ஷியேட் பார்த்தும் நமக்கு இந்த இடத்துல வந்து வனவிலங்குகள்லாம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போகிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ எத்தியோப்பியாவின் உயரிய விருதான கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இது என்ன இதுன்னா உயரிய விருதான கிரேட் ஹானர் எத்தியோப்பியா கிடைக்கிற கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா அப்படிங்கிற ஒரு அவார்டு மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா வழங்கப்பட்டிருக்கு. இது 140 கோடி இந்திய மக்களுக்கு இந்த விருதை அர்ப்பணிப்பதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.